நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்ரியம். மெய் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்று நமக்கு சிறந்த முறையில் பஞ்சேந்திரிய தவம் நடத்திய புவனா அம்மா அவர்களுக்கு வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். வரவேற்புரை வழங்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள தன்னிறைவு காண வழி என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய உள்ளோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. தன்னிறைவு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, தனி மனிதனோ அல்லது சமுதாயமோ அல்லது நாடோ தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காக எந்த ஒரு வெளிப்புறத்திலிருந்து எந்த ஒரு உதவியும் இல்லாம தன்னோட சொந்த வளங்களை கொண்டே அந்த போதுமான நிறைவான நிலையை அடையிறது தான் தன்னிறைவு. நம்ம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தன்னிறைவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவைப்படும் அனைத்தையுமே தானே உற்பத்தி செய்து மற்றவர்களை எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லாம சாராம அது நிறைவா அந்த வாழும் நிலை தான் அந்த தன்னிறைவு அப்படின்றது. நம்முடைய ஆசான் அருட்தந்தை அவர்களின் தத்துவப்படி தன்னிறைவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் ஈட்டுறதோ இல்ல ஆசைகளை நிறைவேற்றுறதோ அல்ல. ஒரு மனிதனுடைய அறிவு தன்னுடைய மூலத்தை அறிந்து அமைதி பெறது தான் தன்னிறைவு அப்படின்னு நமது மகான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு மகரிஷி அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான் நம்ம எடுத்து இன்னைக்கு இப்போ சிந்திக்க போறோம். இது தன்னிறைவுக்கான ஒரு சிறந்த உதாரணம். ஒரு முறை கடல்ல ஒரு சின்ன அலை ரொம்ப வேகமா எழுந்து அந்த அலை நினைச்சுதான், நான் தான் ரொம்ப பெரியவன், எனக்கு தான் நிறைய வலிமை இருக்கு அப்படின்னு ஒரு கர்வப்பட்டுச்சான். ஆனா அது கரைய நெருங்க 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 அதுக்கு ஒரு தான் அழிய போயிடும், அழிஞ்சு போகும் அப்படின்ற ஒரு கவலை அதுக்கு வந்துச்சு. ஐயோ, நான் கரைக்கு போன உடனே மறைஞ்சிடுவேனே அப்படின்னு பயந்துச்சான். அப்போ அது பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆளை சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், ஏன் நீ இத நினைச்சு வருந்துற? நீ உண்மையை பார்த்தா நீ ஒரு அலையே அல்ல, நீ கூட ஒரு கடல் நீர் தான். அது அலை அப்படின்றது ஒரு தற்காலிகமா எடுத்திருக்கிற ஒரு தோற்றம் தான். நீ கடலா உன்னை நினைச்சுக்கிட்டீன்னா, நீ இது ஒரு விளையாட்டா இது எடுத்துக்கிட்டீன்னா, இப்போ உனக்கு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எங்க இருந்து வந்தியோ திருப்பி அங்கேயே தான் கலக்க போற. நீ கடல்ல இருந்து அலை, நீ மறைஞ்ச உடனே திருப்பி கடல் நீர்ல கடல்ல தான் நீ கலந்துர போற. அப்போ உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு அந்த அலை அந்த அலைக்கிட்ட சொல்லிச்சான். இப்போ அதே மாதிரிதான் மனிதன் நான் ஒரு தனி மனுஷன், இது என் உடலா மட்டுமே நினைக்கும் போதுதான் நமக்கு நிறைய கவலைகள், குறைகள், குற்றங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பயம் எல்லாமே வருது. ஆனா நாம எங்கிருந்து வந்திருக்கோம், திருப்பி எங்க போறோம் அப்படின்றத நாம உணர்ந்துட்டோம்னா நம்ம கிட்ட இந்த தேவையில்லாத இதெல்லாம் பேராசை இதெல்லாம் வராது நம்ம கிட்ட. அப்போ அதெல்லாம் இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன கிடைக்கும் அப்படின்னா, தன்னிறைவு தானாவே நமக்கு இருக்கும். அதை உணர்ந்துட்டாவே நம்ம. இப்போ இதுக்குதான் நமக்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கிருந்து வந்தோம் நாம அப்படின்னா இறைநிலையில இருந்தா நம்ம வந்திருக்கோம். அப்போ இறைநிலையில இருந்தா நம்ம வந்திருக்கோம், ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு துன்பத்தை படுறோம், ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, நாம இறைநிலையில இருந்து வந்திருக்கோம். ஆனா நம்ம கலங்கங்களோட வந்திருக்கோம். இறைநிலை பிளஸ் கலங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு மனிதன்.
மனிதன் மைனஸ் கலங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு இறைநிலை. அந்த இறைநிலையில இருந்து வந்திருக்கோம், ஆனா நம்ம கிட்ட கலங்கங்கள் இருக்கு, அதனால நாம வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கலங்கங்களை நம்ம போக்கிட்டோம்னா நாமளும் இறைநிலை தான். அப்ப அந்த கலங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம், அதாவது ஆணவம், கண்மம், மாயை. இந்த கலங்கங்களை நம்ம போக்கிக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னாவே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில துன்பப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த தன்முனைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம வந்து இறைநிலைல தான் வந்திருக்கோம் அப்படின்றத உணராம தான் தான் பெரிய ஆளு, நான் தான் வந்து எல்லாமே என்னாலதான் முடியுது அப்படின்ற ஒரு தன் முனைப்பு நம்ம கிட்ட வரும்போது அது வந்து ஆணவமா நமக்கு வெளிப்படுது. நம்ம வந்து உடல் வரையில வந்து உணர்ச்சிகளை எல்லாம் நம்ம எல்லை கட்டி இந்த எல்லை கட்டுறதால தான் நமக்கு தன்முனைப்பே வருது. நாம வந்து அதையே அப்படியே நினைச்சு நினைச்சு அந்த பெருமிதத்துல நம்ம வந்து இருக்கோம். அது அந்த தன்முனைப்பு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. அதே மாதிரி பாவப்பதிவு அப்படின்னா, கற்பனையாலோ இல்ல வாழ்க்கையில பல தவறான அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த எண்ணங்களால செயல்களால நம்ம வந்து உருவாக்கிக்கிறது தான் இந்த பாவப்பதிவுகள். நம்ம கிட்ட வந்து அந்த சஞ்சித கர்மமும் இருக்கு, பிராரப்த கர்மமும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கர்மம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அதான் பாவப்பதிவுகளா இருக்கு. இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில உள்ள நோய், உள்ளத்துல இருக்கிற கலங்கங்கள் தான் பாவப்பதிவுகளின் அடையாளம். அப்ப நம்ம இந்த பாவப்பதிவுகளையும் நம்ம போக்கிக்கணும். மயக்கம், அதாவது மாயை, அதாவது நம்மளுடைய அறிவு நிலையை மறந்து இந்த புலனுணர்ச்சியிலேயே நாம் ஆழ்ந்து அந்த மயக்கத்துல அந்த மாயையிலே நாம் இருக்கோம். அப்போ அந்த மாயையில நாம் இருக்கிறதால அந்த மயக்கம் அது நமக்கு வருது. இப்போ இந்த 3 கலங்கங்களையும் நாம வந்து போக்கிக்கணும். அப்போ அப்படி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த தன் முனைப்பு வர்றதால ம், நம்ம வந்து அதுல அந்த தன் முனைப்பால ஒரு 2 எண்ணெய் எழுச்சிகள் வந்து தோன்றுது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா தான் தனது அப்படின்றது. அது வந்து அந்த விந்தையான தம்பதிகள் அப்படின்றாங்க. இந்த தான் தனது அப்படின்றது. தான் அப்படின்னா அதிகாரப்பற்று, தனது அப்படின்னும் போது வந்து பொருள் பற்று இல்லைன்னா உடைமை பற்று. அப்போ அந்த அதிகாரத்துக்காக அந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாமே செஞ்சிருக்கேன், நான் இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், நான் தனது அப்படின்ற தம்பதிகளுக்கு வந்து பிறக்கிறது அந்த 6 அவல குழந்தைகள் பிறக்குமா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்கள் வர்றதால அந்த மேலும் வந்து 5 பெரும் பழிச் செயல்கள் நமக்கு உருவாகுது அப்படின்றாங்க. அந்த பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இது வந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 தீய குணங்களால மட்டும் போகாம இன்னும் மேலும் 5 பழிச்செயல்கள் நமக்கு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 6 தீய குணங்கள் வந்து அறுக்கப்பட வேண்டியது அப்படின்னு மகரிஷி கொடுத்திருக்காரு. அதனாலதான் அருகுண சீரமைப்பு அப்படின்றாங்க. இந்த பேராசையாலதான் நமக்கு வந்து அந்த ஆசை இருக்கலாம், அது அளவோடு இருக்கணும், அது பேராசையா மாறக்கூடாது. அப்போ அந்த அந்த பேராசை தான் நம்ம துன்பத்துக்கு எல்லாமே காரணம். இப்போ அந்த பேராசையை வந்து நம்ம நிறைய மனமா இருக்கணும். போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து, நம்ம கிட்ட இருக்கிறது போதும் அப்படின்ற அந்த பேராசைய, அந்த தீய குணத்தை நற்குணமா நம்ம நிறைய மனமா மாத்திக்கணும். சினம், அதை வந்து நம்ம அப்படியே பொறுமையா மாத்திக்கணும். அதே மாதிரி கடும் பற்ற ஈகியா, முறையற்ற பால் கவர்ச்சியை வந்து கற்பு நெறியா, உயர்வு தாழ்வு மனப்பான்மையா வந்து நேர்நிறை உணர்வா, வஞ்சத்தை வந்து மன்னிப்பா நம்ம வந்து மாத்திக்கணும். இப்போ இந்த இந்த தீய குணங்களை நற்குணங்களை நம்ம மாத்திட்டோம்னாவே நம்ம கிட்ட இருக்கிற அந்த தன்முனைப்பு காணாமையே போயிடும். அப்ப அந்த பாவ பதிவுல நம்ம எப்படி போக்கிக்கணும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நல்ல செயல்களே மேல மேல நம்ம செய்யும் போது அந்த தீய பதிவுகள் வந்து நமக்கு எழுச்சி பெறாம நாம வந்து நல்லதையே செய்வோம். நல்லதே நமக்கு அந்த விளைவுகள் நல்லதாவே இருக்கும். இப்போ அந்த மாதிரி படிப்படியா நம்ம நல்ல பதிவுகளையே செய்யும்போது அது வந்து நமக்கு பாவ பதிவுகள் வந்து போகும். நமக்கு வந்து அதே மாதிரி நமக்கு வினை தூய்மை கிடைச்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் இறைநிலை உணர்வு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ நம்ம மனசு எப்பவுமே விழிப்பு நிலையில இருக்கும். அந்த இடத்துல நமக்கு வந்து மயக்கம், அந்த மாயை வந்து விலகிடும். இப்போ நாம
இந்த கலங்கங்களை போக்கிட்டோம்னா நம்ம எங்கிருந்து வந்திருக்கோமோ அந்த நிலையை நாம் அடையலாம். நமக்குன்னு மகான் அதுக்கு தான் நம்ம வந்து உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக நமக்கு உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. உயிர் பலமா இருக்கிறதுக்காக காயக்கல்ப பயிற்சி கொடுத்துருக்காங்க. மனம் அமைதியா இருக்கணும்னா நமக்கு அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அகத்தவம் செய்யும் போது இந்த இந்த அறிவு பேரறிவோட இணையும் போது அந்த நிலையை நாம வந்து உணரலாம். நம்ம வந்து அப்ப நமக்கு வந்து அந்த இறைநிலையே நாம உணரலாம். அந்த இடத்துல நமக்கு வந்து உணரும் பொழுது நமக்கு வந்து அந்த தன்னிறைவு அது வந்து நமக்கு வந்து அடையும். அப்போ நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஆம், ஆசைப்பட்டு அதை வந்து துன்பத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டோம். அந்த நிறை மனம் நம்ம கிட்ட வந்துரும். அப்ப அந்த தன் நிறைவு நம்ம கிட்ட கிடைக்கும். அப்ப நம்மளுடைய மகான் என்ன சொல்லியிருக்காரு? தனி மனித அமைதி தான் உலக அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாம அமைதியா இருக்கும் போதுதான் உலக அமைதி நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம தன் நிறைவோட நம்ம வாழும்போது இந்த சமுதாயம் தன்னிறைவு அடையும். அது எப்படி அப்படின்றது அதுக்கும் மகான் வந்து நிறைய விளக்கங்கள் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்முடைய நாடு அப்படின்னு இந்த சமுதாயம் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில தான் இருந்தது. அவங்க எப்படி நமக்கு வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும், இந்த மக்கள்லாம் நல்ல வளமா வாழணும் அப்படின்றத மாதிரி திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வரவே இல்லை. அவங்களோட நோக்கமே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஆட்சியில தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறமா நாம வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னா அதே நிலையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம நெறிப்படுத்தி கொண்டு வரணும்னா அதுக்காக இந்த குடி கு- கு- குடியாட்சி வந்திருக்கு. அதுல வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். அதுல வந்து அரசாங்கம் தான் நம்ம மக்களை வந்து சீர்படுத்தி நல்ல வழியில கொண்டு போகணும். அப்போ அந்த அரசாங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாம தான் வந்து அந்த அரசாங்கத்தையே வந்து அஹ், உருவாக்குறோம், தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நாம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய பண்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த அரசாங்கம் அமையும். அப்போ நம்ம வந்து அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஆட்சியாளரை நாம வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறந்து விளங்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இந்த அரசியல் தலைவர்களை. அதுக்கு வந்து இப்போ அது மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. நமது ஆசான் அவர்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்ட்ருயிசம் என்ற ஒரு ஆங்கில நூல் எழுதியிருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, as water finds its own level, the culture of the people will find its own ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது தண்ணீர் வந்து எப்படி அதனுடைய நிலையை அறிந்து கொள்கிறதோ அதே போல மக்களுடைய பண்பாடு தான் தக்க அரசியலை உருவாக்கி கொள்ளும் அப்படின்றாரு. இதுல நம்மளுடைய பண்பாடு நம்ம எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான் அரசியலையும் நம்ம உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்றாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சிறந்த பண்பாடோட விளங்கும் போதுதான் அந்த அரசியலும் அந்த மாதிரி அமையும் அப்படின்றாரு. நாம தான் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கோமே, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாம வந்து நினைக்கவே கூடாது அப்படின்றாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு இடத்துல பயங்கரமா தீ பற்றி எரியுது. அது எரியறதுக்கு என்ன காரணம்னா ஒரு சின்ன தீப்பொறி தான் காரணம். அப்போ அந்த மாதிரிதான் நான் மூலையில இருக்கேன், நான் எங்க இருந்து சரி பண்றது அப்படிலாம் நம்ம வந்து நினைக்க கூடாது. ஏன்னா முடியும். இது வரைக்கும் நல்ல ஒரு திருத்தங்கள் ஒரு திருப்பங்கள் எல்லாத்தையுமே நான் ஒழுக்கத்தையோ அந்த சமுதாய நலமோ யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்தோடு இருக்கிற ஒரு மகான், ஒரு ஞானி, அவங்க மூலமா தான் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் ஏன் அவங்க அது மாதிரி நினைக்கல இல்லையா? நான் ஒரு மூலையில இருக்கேன், நான் எப்படி இதெல்லாம் கொண்டு வர முடியும்? இல்ல, அவங்க வந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அத வந்து சிலர் அத வந்து வழி நடத்தி இருக்காங்க. அது வந்து அப்படியே பரவி அது வந்து செயலுக்கும் வந்திருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய ஆசான் அவங்க கூட வந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கட்டுரை எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா அது யாருமே படிக்கவே இல்லை, அது செயலுக்கும் கொண்டு வரவே இல்லை. அப்போ வந்து அரசியல் போதை அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காரு நம்முடைய மகான். வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சி நடைபெறும். கோழை கயவர் கொலைஞர் தடியர்கள் ஏழை
நோயுற்றோர் எங்குமே காட்சியாம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. வாழ தெரியாதவங்க பெரும்பாலோர் வந்து வாழ்ற நாட்டுல ஆளவே தெரியாதவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அப்போ அந்த அந்த ஆட்சியின் கீழே எப்படி இருக்கும்னா, இந்த கோழைகள் நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் கயவர்கள், அப்புறம் கொலைஞர், தடியர்கள், அப்புறம் ஏழை, நோயுற்றோர், இவங்க தான் எல்லா இடத்துலயுமே எங்குமே காட்சியம் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அப்போ எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் மனம் நொந்து இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காரு. அப்போ சுதந்திர ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம எப்படியெல்லாம் நம்ம வாழணும், எப்படியெல்லாம் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு வந்து நம்ம மாத்தவே இல்லை அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. இப்ப நமக்கு வந்து 6வது அறிவு இருக்கு. அந்த 6வது அறிவை பெற்றிருக்க நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அறிவை அறியணும். அது அறிஞ்சிட்டு இந்த பிரபஞ்ச விதியை நாம உணரணும். அப்போதான் வந்து நான் நல்லா இருப்பேன், நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா வாழணும், மத்தவங்களும் நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன வேணும் முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடல் நலம் முக்கியம். அதே மாதிரி உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், உடுத்துறதுக்கு உடை வேணும், நம்ம இருக்கிறதுக்கு இருப்பிடம் வேணும். அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து வேணும். அப்போ நம்ம வந்து பிறந்ததுல இருந்து ஒரு ஆஹ் எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாயத்துக்கிட்ட இருந்தா வருது. அந்த சமுதாயத்துக்கு நாம என்ன திருப்பி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது தான் வந்து கடமை உணர்வு. அதுக்கு ஒரு ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு அப்படின்னு கவிதை எழுதியிருக்காரு. நம்ம ஒரு பிடி உணவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணவு எத்தனை பேரோட உழைப்பில இருந்து நமக்கு கிடைக்குது. ஒரு விவசாயி விவசாயம் செஞ்சு ஒரு வாணிகர் அத பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு காய்கறியில இருந்து அந்த தேவையான எல்லாமே நமக்கு வந்து எவ்வளோ பேர் உழைப்புல இருந்தா நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பிடி உணவே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளோ பேர் உழைப்பு அந்த சமுதாயத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து நாம வந்து தனியா வாழவே இல்லை. எப்படி வாழ்றோம்னா பல கோடி மக்களோட சேர்ந்து அவங்களோட உழைப்புல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சு செய்யறதாலதான் நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம வந்து ஒரு பஸ்ஸோ காரோ ஒரு ட்ரெயினோ ஒரு ஃப்ளைட்டோ எதுவா இருந்தாலும் அது எப்படி நம்மளா தயாரிச்சிருக்கோம் இல்லையே, எல்லாரோட உழைப்புல தான் அது நமக்கு வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாரோட உழைப்புல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாம சமுதாயத்துக்கு திருப்பி என்ன செய்யணும், நல்லது செய்யணும். என்ன முடியுமோ நம்மளால ஒரு அறிவாளியோ செயலாளியோ இல்ல உழைப்பாளியோ நம்மளால செய்ய முடிஞ்சதை ஒரு சேவையா ஒரு தொண்டா நம்ம வந்து செய்யணும். அப்பதான் நம்ம வந்து கொண்டு வந்த வினையும் நமக்கு போகும் இல்லைங்களா. இப்ப நம்மளால முடிஞ்சதை நம்ம சமுதாயத்துக்காக நம்ம செய்யணும். அப்பதான் சமுதாயம் வந்து நிறைவா இருக்கும். இதே வள்ளுவர் கூட சொல்றாரு திருக்குறள்ல, நெடுக்கடலும் தண்ணீர் மை குன்றும் தடித்தெழி தான் நல்காதாகி விடின். இப்போ கடல் தண்ணி ஆவியாகி மேகத்துல போய் சேருது. அந்த மேகம் அந்த தண்ணியை எப்படி திருப்பி கொடுக்குதுன்னா மழையா நமக்கு திருப்பி கொடுக்குது. அந்த மாதிரி மழையா கொடுக்கறதுனாலதான் கடல் கூட தன்னுடைய வளத்தோடு இருக்கு. அப்படி அது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கடல் இருக்கிற இடமே தெரியாமையே போயிடும். அது வந்து இல்லாம ஆயிடும். அப்போ அந்த பெருந்தன்மை அந்த மேகத்துக்கு இருக்கு, வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கணும்னு இந்த குறள்ல நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு குறள்ல கூட சிலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமுதாயத்துல சிலர் மாத்திரம் தங்கள் கடமைகளை செய்து நிறைய பேர் தங்களுடைய கடமையை செய்யாதனாலதான் சமுதாய நலக்குறைவு ஏற்படுது. எல்லாருமே தங்களுடைய கடமை என்ன அப்படின்றது செய்யும் போது இந்த சமுதாயம் வளமா இருக்கும் அப்படின்னு இந்த குறள் மூலமா எடுத்து சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு மகரிஷி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 15 வயசுக்குள்ளவே நம்ம வந்து கல்வியை கத்துக் கொடுத்துடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்தறிவு கல்வி, தொழிலறிவு கல்வி, அப்புறம் இயற்கை தத்துவ அறிவு, அப்புறம் ஒழுக்க பழக்கங்கள். இந்த 4மே ஒரு 15 வயசுக்குள்ள நம்ம கத்து கொடுத்துட்டோம்னா அப்போ வந்து நிறைவா அந்த தன்னிறைவா அவங்க வந்து வாழலாம். ஏன்னா அவங்களுக்கு இது இது அவங்க வாழ்நாள் முழுவதும் இது எல்லாமே தேவை. அதனால இந்த மாதிரி ஒரு கல்வியை நாம வந்து கொடுக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப
இனிமையா இருக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி அஹ், இறை உணர்வும் பெறணும், அறநெறிப்படியும் வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ரயிலுக்கு 2 தண்டவாளம் முக்கியமோ அது மாதிரி மனிதனுக்கு இறைநிலை உணர்வும் அறநெறியும் நமக்கு தேவை. அறநெறி அப்படின்றது ஒழுக்கம், கடமை, ஈகை. இப்போ ஒழுக்கம் அப்படின்றது எண்ணம் சொல் செயல் ஏதொன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடல் உணர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள்லாம் ஒழுக்கம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப இனிமையாவே இருக்கும், ஒழுக்கத்தோட இருக்கணும். அதே மாதிரி கடமை என்றது கடமை, அந்த கடன், டியூ, அந்த கடமையை நாம் வந்து சமுதாயத்துக்கு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடணும். அப்போ நம்ம எல்லா பொருளுமே சமுதாயத்துல இருந்து வருது, திருப்பி நம்ம சமுதாய கடமை செய்யணும். ஈகை அப்படின்றது வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அப்ப ஈதல் அப்படின்றது ஈகை, அது உயிர்ப்படும் துன்பத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்ற செய்ய வேண்டியது. இசைப்பட வாழ்தல், இதுதான் ஒரு ஒழுக்கம். இசைந்து வாழ்றது, பிறருக்காக துன்பம் இல்லாம நாம வாழணும். இப்ப இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா மனிதர்கள் எல்லாருமே சமுதாயத்துல நிறைவா, இந்த மூணுமே இருந்துச்சுன்னா நிறைவா பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை இது வந்து ரொம்ப முக்கியம். அறநெறிப்படி வாழணும். அப்புறம் பார்த்தோம்னா பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவங்க சொல்லி கொடுத்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு அதை நம்ம கடைபிடிச்சு வாழ்றது பக்தி. ஞானம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தானாகவே அந்த உண்மையை உணரணும், அதுதான் வந்து ஞானம். அப்போ உண்மையை உணர்ந்து அந்த நெறியோடு வாழ்றது ஞானம். அப்போ ஒண்ணு ஞானம் இருக்கணும், இல்லைன்னா பக்தி இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தாதான் வந்து இன்பமாவும் அமைதியாவும் வாழ முடியும். இப்ப மகான் கூட வெளிநாட்டுக்கு செல்லும் போது வந்து அன்பர்கள் எல்லாருமே கேட்பாங்களாம், ஆஹ் சுதந்திரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். சுதந்திரமா, ஆமா அது வேணும் தான் எல்லாருக்குமே. இப்போ சுதந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த சுதந்திரமே நமக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பிறருடைய சுதந்திரத்தை நமக்கு எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு பேருணர்வோட நாம வந்து ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும். நம்மளுடைய செயல்களை நம்ம ஒழுங்குபடுத்தி சுதந்திரமா வாழும்போது அப்பதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்றாங்க. இப்போ ஒரு சுதந்திரம் அப்படின்றது எதுவுமே இல்லாம அந்த நம்ம விரும்புற எல்லாத்தையும் நம்ம தங்கு தடை இல்லாம நம்ம அடையணும், நம்ம வந்து சுதந்திரமா வாழணும் அப்படின்றது வந்து கருத்து தவறானது அப்படின்றாரு மகான். அதாவது பிறருடைய சுதந்திரத்தை மதித்து நாம நடந்துக்கணும், அந்த கட்டுப்பாட்டுல தான் எல்லோரும் சுதந்திரம் வந்து காக்கப்படும் அப்படின்றாரு. அப்பதான் வந்து தனி மனிதன் வந்து பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் அப்படின்றாரு. இப்போ வெளிநாட்டினர் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்தியாவை வந்து ஏழை நாடு ஏழை நாடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா உண்மையிலே இந்தியா ஏழை நாடா அப்படின்னு பார்த்தா இல்ல. இந்தியா வந்து ஏழை நாடு கிடையாது. அதுல எந்த ஒரு குறைவும் இல்ல. எதுல இயற்கையில குறைவா, இல்ல ஞானத்துல குறைவா, இல்ல இயற்கை வளங்கள்ல குறைவா, எதுவுமே கிடையாது. எந்த வித குறைபாடுமே இந்திய நாட்டுல இல்ல. ஒரு பாட்டு கூட இருக்கும், என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் ஏந்த வேண்டும் கையை வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எந்த வித குறையுமே இல்லை. இந்திய நாட்டுல படிச்சு பட்டம் வாங்கின விஞ்ஞானிகள் தான் இப்போ வந்து உலகம் முழுவதும் போய் அவங்க வந்து சிறந்து விளங்குறாங்க. அப்போ எல்லா எல்லா நாடுகளுக்கும் விஞ்ஞானிகளை ஏற்றுமதி செய்யறது வந்து இந்தியா தான். அப்போ இந்தியா வந்து ஒரு விஞ்ஞான அறிவு ததும்பிய நாடா இருக்கு. அப்படி இருந்தும் எதுக்கு இந்த குறைபாடு வரணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் வந்து அரசியல் தான் காரணம். அந்த ஒழுங்கான அரசியலை வந்து நம்மால அமைக்கவே முடியல. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில தான் அவங்க வந்து நம்ம நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்தோட அவங்க ஆட்சி செய்யல, அது வேற மாதிரி அடக்கி ஆள்னாங்க. அப்ப என்ன ஆட்சி நடந்தது அப்படின்னு சொல்றாருன்னா, ஃபன் கல்ச்சர், கன் கல்ச்சர் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த போ கேலிக்கையான கல்ச்சர் அந்த மாதிரி இருந்தது. அது வந்து அடிமைத்தனமா இருக்கிறது அந்த மாதிரி. அது இல்லாம அதையே வந்து நம்ம இப்பவும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதுல இருந்து ஒரு மாற்றம் நம்ம கொண்டு வரணும். தன்னிறைவா நாம வாழணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து முக்கியமா ஆஹ் 5 துறைகள் கத்துக்கணும் அப்படின்றாங்க. அறிவியல், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம். இதுல வந்து நம்ம நிறைவா இருந்தோம்னா
இந்த சின்ன குழந்தையில இருந்தே இதுவும் வந்து ஒரு 20 வயசுக்குள்ள அந்த 4 கல்வியோட சேர்த்து இந்த 5 துறையையும் நம்ம கத்து கொடுத்துட்டோம்னா தன்னிறைவா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி நமக்கு. அப்போ நம்ம எல்லாருமே இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லாருக்குமே ஓட்டு உரிமை உண்டு. அந்த ஓட்டு உரிமை எப்படி யாருக்கு போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த ஆட்சியை பத்தியும் அரசியலை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொருளாதாரத்தை எப்படி உயர்வுபடுத்தணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சமூக பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சுகாதாரத்தை பத்தியும் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து ஒரு நல்லதொரு பண்பாடு நமக்கு வந்து கிடைக்கும். அந்த நல்லதொரு பண்பாடு நமக்கு வந்துச்சுன்னாவே நம்ம வந்து நல்ல அரசியலை வந்து நாம தேர்ந்தெடுப்போம். அப்போ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்காம இருந்தோம்னா அதுக்கு வந்து குருடனும் குருடனும் குருட்டாட்டம் ஆடி இருவரும் குழியில் விழுது போலதான் இந்த குறைபாடு தான் நம்ம நாட்டுல இப்ப இருக்குது. அப்போ இது எல்லாம் மாத்தி நம்ம தன்னிறைவா வாழணும் அப்படின்னா நம்ம மகரிஷி கொடுத்துருக்கிற இந்த இதெல்லாம் வந்து அந்த பிறந்த குழந்தையில இருந்து 20 வயசுக்குள்ள நம்ம வந்து எல்லாருக்கும் அந்த சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த தன்னிறைவான சமுதாயம் நாம வந்து உருவாக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன புரட்சி தேவையே இல்லைன்றாரு, திரட்சி தான் வேணும் அப்படின்றதாரு. ஒவ்வொருத்தவங்களும் அறிவினாலோ கருத்தினாலோ உணர்ந்து அந்த வாழணும், நட்போட வாழணும்ன்ற திரட்சி வேணும் அப்படின்றாரு. அது அந்த திட சித்தம், அதாவது சங்கல்பம் என்ன அப்படி வேணுமா. நாம வந்து இந்த பதவியில இருக்கிறோம். இந்த பதவியில இந்த நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இந்த பதவியில இருக்கோம், இந்த பதவியை வச்சுக்கிட்டு நாம நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையில நாம வந்து இருந்து சமுதாயத்துக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் அந்த சங்கல்பமா எடுத்துக்கிட்டு என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா சமுதாயத்துக்கு நாம வந்து செய்வேன் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தோட நாம ஒவ்வொருத்தவங்களும் இருந்தோம் அப்படின்னா இந்த நாடு வந்து தன்னிறைவு அடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பிறந்துட்டோம், நம்ம வாழ்றது நம்மளோட கடமை. நாம வந்து அறிவு படைச்சிருக்கோம், சிந்தனை செய்யணும், சிந்திக்கணும். அப்ப சிந்திக்க சிந்திக்க தான் எது நமக்கு வேணும், அது என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கு 5 வகையான கடமைகளும் வந்து கொடுத்திருக்காரு மகன். தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம். அப்போ 5 கடமைகளையும் நம்ம நிறைவா செய்யணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அறிவை உயர்த்திக்கணும். இப்போலாம் பார்த்தா அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா மகான் சொல்லியிருக்காரு. மகான் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு விசா வாங்குற ஆபீஸுக்கு போனாராம். உடனே அங்க இருந்த ஒரு ஆபீசர் எழுந்து நின்னு கை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னோட விசா வந்து ஒரு 10 நாளுக்கு நீடித்து கொடுக்கணும், 10 நாள் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு மகான் கேட்டாராம். உடனே வந்து நீங்க இங்க உட்கார்ந்துக்கோங்க, தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மரியாதை கொடுத்து உட்கார வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களாம். அது பார்த்தா மகானுக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அதுவே நம்ம இங்க நம்ம நாட்டுல பார்த்தோம்னா ஒரு அரசாங்க ஆபீஸ் போனா எப்படி அலைக்கழிக்கிறாங்க. இங்க போங்க அங்க போங்க அங்க போங்கன்னு வாங்க, திருப்பி 4 நாள் கழிச்சு வாங்க, 10 நாள் கழிச்சு வாங்க, இதே மாதிரி இருக்கு. அது எல்லாம் நம்ம போக்கணும். அதனால நம்ம வந்து அரசியல் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நல்ல அரசியலை நாம தேர்ந்தெடுக்கணும். இப்ப தண்டனையால உலகத்தை நாம திருத்தவே முடியாது, சட்டத்தினாலும் திருத்தவே முடியாது. அதனால அறிவுல மனுஷன் உயரணும். இது நன்மை இது தீமை அப்படின்னு உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி அவன் வந்து கல்வியில வளம் பெற்று அந்த சமுதாய நலனெல்லாம் வந்து வளர விடும்போதுதான் தனி மனிதனால சமுதாயமும் சமுதாயத்தால தனி மனிதனும் ஆக்கவும் காக்கவும் முடியும் அப்படின்னு நம்முடைய மகான் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து நமக்காக சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் நாம வந்து இதை பயன்படுத்தி தன்னிறைவு காண்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.